அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மாவுடைய நாள் அன்னைக்கு செய்யக்கூடாத 6 விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாக ஜும்மா அப்படின்னா குளிச்சுட்டு உயர்தரமான ஆடை அணிஞ்சிக்கிட்டு அத்தர் பூசிக்கிட்டு சும்மா வச்சுக்கிட்டு நகங்கள் வெட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த 6 விஷயங்கள் கண்டிப்பா செய்யக்கூடாது. நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அதை விட்டு தூரம் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொழுகையுடைய நேரத்துல வியாபாரம் செய்யறது. இப்ப நம்ம வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கோம், அந்த நேரத்துல நல்ல கிரௌடா இருக்கு, நமக்கு நல்ல வியாபாரம் போகும் அப்படின்னாலும் கூட என்ன பண்ணக்கூடாது, வியாபாரத்தை செஞ்சுட்டே இருக்காம ஜும்மா அப்படின்னா ஜும்மாவுக்கான நேரத்தை ஒதுக்கி கரெக்டா தொழுகைக்கு போயிடணும். இது முதலாவது விஷயம். வியாபாரத்தை விட ஜும்மா தொழுகை மிக மிக முக்கியமானது, மேலானது. இரண்டாவது, ஜும்மாவுடைய நாள் அன்னைக்கு ஒற்றையாக நோன்பு வைப்பது. ஜும்மா சிறந்த நாள், அதனால நான் ஜும்மா அன்னைக்கு நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. 2 நாள் சேர்ந்துதான் நம்ம நோன்பு வைக்கிற மாதிரி இருக்கணும். ஜும்மா ஒரு நாள் மட்டும் ஒற்றையா நோன்பு வைக்கிறது தவறு. மூன்றாவது விஷயம், தொழுகை தவறு விடும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட நம்ம பயணத்தை செய்யறது. சில தவிர்க்க முடியாத நேரங்கள்ல பயணம் போறது தவறு கிடையாது. ஆனாலும் ஜும்மாவுடைய தொழுகை விடுபடும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போறது தவறான விஷயமா இருக்கு, கண்டிப்பா தவிர்த்துக்கணும். நான்காவது, பள்ளிவாசல் அருகிலேயே இருந்தும் கூட வாகனத்துல போறது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு எழுதுவான். அதனால பள்ளிவாசலுக்கு முடிஞ்ச அளவு ஒழு செஞ்சுட்டு நடந்து போறது ரொம்ப சிறந்த விஷயமாக இருக்கு. ஐந்தாவது, தொழுகைக்கு வேணும் அப்படின்னே லேட்டா போறது. நமக்கு நேரம் இருக்கும், இருந்தாலும் கூட டைம் இன்னும் ஆகலையே, நம்ம எதுக்கு அதுக்குள்ள தொழுகைக்கு போகணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா தொழுகைக்கு ஃபர்ஸ்ட் போறவங்க, செகண்ட் போறவங்க, தேர்டு போறவங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியான நன்மைகள் அல்லாஹு தாலா வழங்குறான் ஜும்மாவுடைய தொழுகை இன்னைக்கு. இன்ஷால்லா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் அது. அதனால தொழுகைக்கு முடிஞ்ச அளவுக்கு பள்ளிவாசலுக்கு சீக்கிரமா போயிடுங்க. ஆறாவது விஷயம், இமாம் மிம்பர்ல ஏறி குத்பா ஓதும் போது அதை காது கொடுத்து கேட்காம ஏதாவது பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா இல்ல முசல்லா பாய் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா தவிர்த்துக்கணும். ஜும்மாவுடைய நாளன்னைக்கு இந்த 6 விஷயங்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.